ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா முதல்ல வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தா, எங்கள் அம்மாங்க ஊரில் சாமி கும்பிடு, அதாவது எங்கள் அம்மாங்க ஊரில் என்னோடய ஊரில் சாமி கும்பிடு அப்படி தான் சொல்லணும். சாமி கும்பிடுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா ஊர்லேயும் இதே பிரச்சனை தான். எந்த விசேஷம் இருந்தாலும் அன்னைக்கு பார்த்து தண்ணி விழுகாது ஊரில். அது மாதிரி சாமி கும்பிடுக்கு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி போர்வை படுக்கையெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா தண்ணி ரொம்ப அவசியம். அப்போ பாருங்கள், அன்னைக்கு இங்கே பார்த்து தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க. தண்ணி நிப்பாட்டல, பைப்பில் ஏதோ பிரச்சனையா, தண்ணி விழுகலை. அப்போ நாங்கள் சேர்ந்துறதுக்காக சேந்து கிணறுக்கு வந்திருக்கோம். சேர்ந்து தான் இன்றைக்கி தண்ணி எடுத்து நம்ம குளிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். வீட்டில் 10-12 பேர். அப்போ எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. இது என்னோடய தங்கச்சி, பக்கத்தில் இருக்கிறது என்னோடய அம்மா. நாங்கள் தண்ணி சேர்ந்து எல்லா குழந்தைங்களுக்கும் குளிக்க வைக்கணும், நாங்களும் குளிக்கணும். மற்ற இருந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக காலி ஆயிடுச்சு இப்போ வீடு கழுவுறதுனால. இப்போ தண்ணி சேர்ந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கான்னு பாருங்கள், சொல்லுங்கள். இது நாங்கள் சின்ன பிள்ளையில பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல தான் நாங்கள் குடிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் ஊருக்குள்ளே தண்ணி விழுகுது, வீட்டுக்கு தண்ணி குழாய் இருக்குது. முதல்ல இந்த கிணத்துல தான் எனக்கு விவரம் தெரிய, எனக்கு ஒரு 10-12 வயசு வரைக்குமேனு நாங்கள் கிராமங்கிறதுனால இந்த கிணறு தான் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கிராமத்துக்கேனு ஊருக்குள்ளே ஒன்று இருந்துச்சு, அதையே மூடிட்டாங்க. நல்ல வேலை இது மூடாததுனால இது இப்போ யூஸ் ஆகுது பாருங்கள், ஒரு அவசரத்துக்கு. இது அக்கா பிள்ளைங்க தண்ணி இவங்களும் சேர்ந்துறதுக்கு வந்திருக்காங்க. குடம் கொண்டுட்டு ஊருக்குள்ளே விசேஷ டயத்தில் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க இல்லையா, தண்ணி ரொம்ப தேவைப்படுது, அதனால் சேர்ந்துருக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க. விசேஷன்ற டயத்தில் தான் ஊருக்குள்ளே கரெக்டாக தண்ணி விழுகாது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. எவ்வளோ தண்ணி சேர்ந்துறது. ஒரு குடும்பத்துக்காக இருந்தால் பரவாயில்ல, சொந்தம் எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்தணும். காலையில் தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி நைட்டு சாமி அழைக்க போகணும். கண்ணு திறந்து கொண்டு வருவாங்க கோயிலுக்கு. அந்த விசேஷம்லாம் இருக்குது. குளிக்காமையெல்லாம் போக முடியாது இல்லையா, அதான் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இது தங்கச்சி மக. சேர்ந்து முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம், சரிங்களா? அவ்வளோதாங்க வீடியோ.